Hello friends, welcome to Ronnie Tailors. புடகடை டிசைனிங் என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Ball chain, chain stone, red color silk thread, லட்சுமி காயின். வளைவு பகுதியில் வந்து கட் பண்ணிடலாம். 3+3 6 strands எடுத்திருக்கேன் silk threadல. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ண லைன் வந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம போட்டுருவோம். த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் இதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 1+1 2 strands எடுத்திருக்கேன். இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மார்க்லேயே போடணும். மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே போடணும். உங்களுக்கு நார்மல் நீடியில் தான் செயின் ஸ்டிச் போடணும் இல்லை, ஆரி நீடியில் தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுமாதிரி செயினோட அளவு வந்து எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடுங்க. கரெக்டாக வளைவுலாம் நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து 2 லைன் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுருக்கோம் இல்லையா, இதை ஒட்டிலுமே நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து த்ரெட்டை வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் 3+3 6 strands எடுத்திருக்கேன். இதில் இருந்து நீடில் எடுத்துகிட்டு அந்த ஷார்ப் பகுதியில் நம்ம போட்டுக்கலாம். வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று அப்படியே மாற்றி மாற்றி போடுங்க. இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் போட்டுக்கலாம். போடுறப்ப த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க.
நம்ம இதில் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணாமலே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதில் பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இந்த ஒரு வளைவில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணணும். இந்த லீஃப்லேயும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதில் வந்து சக்கரை வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த லீஃபில் வந்து 3 பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. நீடில் வந்து இந்த பீட்ஸ் ஒட்டிலும் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த 2 லீஃப் இடையிலையும் ஒரு காயின் போட்டுக்கலாம், லட்சுமி காயின். இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு ஹோல் இருக்குது பாருங்கள், இதில் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சாச்சு. ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சோடனே ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.